என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கிடைச்சா பிச்சிலாயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிங்க, அதில் காசு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே, ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது, விட்பா விட்பா விட மாட்டோம்னு வந்தது ஃபர்ஸ்ட் வேர்டு. இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விட்பா விட்பா விட மாட்டோம் என்ன இப்படி? அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ராங்கா பேசுறோம். ஏன்னா வந்து அரைச்சொல்லுன்னு நம்ம சொல்லுவோம். இது மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விட மாட்டோம்னு மற்றவன், ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இடம் கேப் கிடைச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்குது, அதில் வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறாது. அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. பாசிட்டிவ் திங்காக இருக்கணும், டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும். நம்ம வாழ்வியலை சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. நிஜமா சார், நல்ல கதையை கொண்டு வாங்க, அருமையான கதையை கொண்டு வாங்க. அவர் காசு வாங்கல, அண்ணா இதுக்கு ரிலீவ் காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன், ஒரு சாங் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்லை கேளுங்க, அவர் கதையை கேட்டோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்கள் வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஆள். கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில், நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பார். எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இதை எடுப்பீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொல்கிறீங்களே, இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்கள் படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சுருக்கேன், போய் இந்த கதையை என்ன பண்ண போகிறானோன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம். அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க, நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம். நானும் சரி, நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க, நாங்கள் 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி தரோம், நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். 2-3 இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன்னா அந்த சுதி இருந்துச்சுன்னா பாட்டுருக்காங்க, அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம். அது மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில், அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன். எங்களுக்கு அந்த புத்தி தான், என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியற சான்ஸே கிடையாது. மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும். அதனால் நீங்கள் அடுத்து பண்ண போகிறதுல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க, நாங்கள்லாம் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றதுக்கு. நிஜமா ஆமா, இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார். நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன், உங்க படத்துக்கு நான் ஏதாவது பாட்டு எழுதிருக்கேன்னா, இல்லை நான் விட மாட்டேங்க, நான் தான் எழுதிருக்கேன் பாட்டு அப்படின்றது. உங்களை மாதிரி தான் அப்படின்னாரு. நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதினேன். இவர் ஆர்வி உதயகுமார் படங்கள்லேயே நான் பாட்டு எழுதுறேன். மூக்கிய மூக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கியதும் வைக்காம செத்து விடு ஷோக்கா கொண்ட முடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்டவோட நான் வான கன்னி பையன் வைக்கா, இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா, அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, கமர்ஷியலாக நல்லா இருக்கும்பான்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு. நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள்லாம், மற்றவங்களுக்கு வழிவிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எழுதுனா ஃபுல் சாங்கு நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும். அதனால மற்றவங்க புதுசாக வரவங்க, என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன், டே நீ உங்கள் அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்க, மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாட்டு இல்லை. இப்போ அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன, ஸ்விங்கி சச்சு சொச்சு அதை அந்த மாதிரி மூக்க ராக்கு ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டர்னில் போட்டான், அவ்வளோதான். அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம். அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் வந்திருக்காங்க, உங்கள் கூடவே இருக்கிறாங்க. எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம், அந்த கதையை கேட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி. ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம், சினிமா வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. நாங்கள் சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம், அதெல்லாம் வரல. இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்கு.
ஆனால் அவர் வேற பக்க சிந்தனையே கிடையாது. உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான், அவ்வளோதான். வேற சதா சர்வகாலமாக அதே சிந்தனையிலே உட்கார்ந்துருக்கக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான். வேற யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு. என்னென்ன விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும். பார்ட்டினா நான் வந்து சாப்பிடல, அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் சாப்பிடல. இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அது மாதிரி இல்லை, எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியாக இருந்தோமா, அது போட்ட உடனே மனசுலாம் கொட்டும். அதான் கொண்டு வெளியே நீங்களே ஆயிடுங்க. 2 மாச்சான் இன்னொன்று சொல்றியா, எனக்கு ஒன்று சொல்றியா, இன்னும் ஒன்று கொடுத்துடலாமேடா, இன்னொன்று இல்லைடா இவன் ஃபுல்லாக விட்டுட்டு இதுக்கு மேலாம் அடிச்சிருக்கேன்டா முக்கால் சும்மாடா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லுடாது அதுக்கு ஆளாதுடா இன்னைக்கு வேற அழுத சொல்லி ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அது கூட ஒத்து பண்ணணும். நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும். நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார், எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவேன். நான் போக வேண்டியது 2 மணி நேரம் டிராவல். அவரு உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான், பக்கத்தில் நாங்கள் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு. ஊர் வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிட்டுறாங்க, இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு. அது ஒரு சந்தோஷம். அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க, குடும்பத்தோடு இருக்கு, குடும்பத்தோடு இருக்கு. காப்பிரைட் கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏன்னா காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு. அதை லண்டன்ல எங்களுக்கு ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா, மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு, பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் கிரியேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸில் உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேல் ஆகிருக்கு, பத்திரகாளிலாம் அவ்வளவு சேல் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலு திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம், அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆடுனீங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல, எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது. என் ஜோடி மஞ்ச குருவி நாடுன்னு பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல உன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்க பாட்டு போட்டவன ஆளுக்கு கைதட்டான், உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை, எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லான்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் கூப்பிட்றாவன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் உண்டு. எதான் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது.
அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டேரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டிருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சிருக்கே அவனை படம் சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கலுக்கு தான் புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க, நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு உட்காந்துப்போம். எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு, நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரன் இருக்கான். அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க, இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும், நான் டைரக்டர் தான், நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்போம், இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன், நான் அதில் எய்மாக இருக்கேன். அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போவோமே தவிர 10 பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது. மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே, பாட்டு எழுத நான் எழுதலாமே, அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி. ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன். எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன். மியூசிக் டைரக்ஷனில் 168 படம் பண்ணிருக்கேன். அது 2000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா. எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல். என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் அந்த மாதிரி வேலை வேணும். அதனால அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லவைகளை நிலைங்க, நல்ல நோக்கியே பயணப்படுகள். நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும். உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது. நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சென்னையில் தான் டைரக்டர் பிடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரமாக பண்ணலாம். நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப நன்றி நன்றி.